ஐயா அதுக்கு ஒரு பரிசு தரேன் இருக்கார், அதை கண்டுபிடிச்சா நானே கூட வாங்கிடுவேன். அது என்னன்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்கன்னா அது என்னன்னு கண்டுபிடிச்சு போடலாம். சாப்பிட்றப்ப அது என்னன்னு கவனிச்சு நீங்க சாப்பிடணும். எல்லாவற்றிலும் தன்னுடைய முத்திரையை பதித்து வருகின்றவர். எப்படி இந்த அரங்கம் இருக்கு பாருங்க, இந்த அமைப்பு என்ன அழகான விஷயம். சாப்பிடுற போது அவர்களை கவனிக்கிற முறை இருக்கு பாருங்க. இன்னைக்கும் மீன் குழம்ப நான் சொல்லி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது சாப்பிட்டு அங்கிட்டு வெளியே போனாலே ஐ மீன் யூ மீன் பேசிக்கிட்டே தெரிவேன் நான். என்னன்னா அந்த மீன் மணக்கிற அந்த சந்தோஷம், அது நல்ல உணவு, நல்ல இசை, நல்ல அரங்கம், எல்லாவற்றையும் தமிழர் திருநாளாக காலங்காலமாக கொண்டாடுகின்ற பெருமகனார் ஐயா அவர்கள். இதுக்கு முதல்ல இந்த நாட்டுப்புற பாடலை இங்கே பாடி முடிச்ச உடனேயே சொன்னாங்க, இவற்றையெல்லாம் பதிவு செய்து நூலாக கொண்டு வர வேண்டும் என்று. ஐயா அவங்க சொன்னாங்க, அது எல்லாம் தயாரா இருக்கு, அடுத்த ஆண்டு கட்டாயம் நூலாகவும் வெளிவரும் சொன்னாரு. அதற்கும் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை சொல்லணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிட்டு போக ஒண்ணும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? நாங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சௌரியமா இருந்தோம்னா சொல்லுவாங்க. இல்லை, எல்லாம் வந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி இங்கே நேற்று முன்தினம் இன்றைக்கு என்று பெருமக்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெருமக்களும் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பொங்குபல சமயமனும் நதிகள் எல்லாம் கடலில் கலப்பது போல தஞ்சை மாநகரத்திலே அத்தனை பேரையும் கலக்க வைக்க பெருமை ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டி அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்விலே இன்றைக்கு எங்களை அறிமுகம் செய்து வைத்த அற்புதமான கவிஞர், அது மட்டும் இல்லை, என்னை சொல்றப்ப அவர் சொன்னார், அவர் நடிகராகவும் மாறி போயிட்டா அப்படின்னு சொன்னாரு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கவிஞர்களும் நடிகர்கள் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்களும் நடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய பல்வேறு திறமைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா விட்டுறப்படாது. என் அருமை பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நண்பர் அவர்கள் அருமையா சொல்லுவாரு, எந்த செய்தியை கேட்டாலும் சொல்ற மாதிரி தயாரா இருக்கணும். நான் வாரியார் சாமிகிட்ட ஒரு நான் கேட்டேன், சாமி எல்லாத்தையும் சொல்றீங்களே, எப்படி எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னாரு. இதுதான் வாட்டர் டேங்கு, ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். இன்னும் 5-6 பேர் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷமா உட்காந்து கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இது அவங்க எதுக்கு இவ்வளவு பெரிய நடத்துறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செய்தியுமே தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தரக்கூடியது. இப்போ அவங்க நாட்டுப்புற பாடல் பாடின இந்த மேடை இருக்கு பாருங்க, எத்தனை சந்தோஷம். அந்த இசைக்கலைஞர்களை அவங்க மரியாதை பண்றப்ப எவ்வளவு மகிழ்ச்சி. அங்கீகாரம் தாங்க முக்கியம். நீங்க கைதட்டுற ஆளை பார்த்துட்டா நமக்கு வர்ற சந்தோஷம், அதே அப்பா. இந்த நம்முடைய ஆயுள் காப்பீட்டு கழகத்திலிருந்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரையும் வணக்கத்துக்குரிய ஐயா சிக்கிராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. 9 மண்டலத்துக்கு அதிகாரி அவங்க. அவங்கள்ட்ட நான் சொன்ன உடனேயே இன்னைக்கு வரணையான்னு சொன்னேன், துணைவியாரோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேர்த்தையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நல்ல செய்திகள் எல்லாம் கேட்டு கேட்டு மகிழணும். கவிஞர் சிநேகன் அவர்கள், அவர் தன்னுடைய கவிதையால் மட்டுமில்லை, தன்னுடைய நல்ல உழைப்பால், நட்பு திறத்தால், எழுத்தால் எங்களை கவர்ந்தவர். அவர் இந்த ஊர்க்காரர் தான். நல்லா சொன்னா கம்பனுக்கு சடையப்பள்ளல் மாதிரி நம்முடைய சிநேகன் அவர்களுக்கு ஐயா நடராசனார் அவர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. இப்படி ஊர் கிடைச்சிட்டா கவிஞர்கள் கவலை இல்லாமல் வாழலாம். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் வாங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ அது ரெண்டையும் சேர வரப்படாது, பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஏன் அப்படின்னா 1000 பாட்டுக்கு ஒருக்க கம்பன் சடையப்பனுடைய பேரை சொல்றாருன்னா காரணம் என்னங்க? என்ன காரணம் தெரியுமா? இங்க நிறைவா இருந்தா தாங்க இங்க யோசிக்க முடியும். புத்தரே உணவு உண்ணாம உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு இடத்துல மூளை வேலை செய்யலன்னு கண்டுபிடிச்சார், போய் சாப்பிட்டு உட்கார்ந்துக்கிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. சிந்தனைக்கு முதல்ல இங்க சரியாகணும். என் மாணவர் அருமையா சொல்லுவார், கோபால் வழக்கறிஞர், நம்முடைய உடம்புல 3 பள்ளம் இருக்கான். ஒன்று இது ஒரு பள்ளம், அடுத்து இங்கே ஒரு பள்ளம், அடுத்து இங்கே ஒரு பள்ளம். இந்த பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். இது 3 நிறைஞ்சிட்டா முதல்ல இதை நிரப்பிட்டோம்னாலே மற்றதெல்லாம் தானே நிறைஞ்சிடும். அதனாலதான் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். இடத்த சுட்டி காட்டினா ஒரே போலவே பாரதி தாங்க, வயிற்றுக்கு தான் இங்கே அப்படின்னா
வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். வள்ளல் பெருமக்களை பாராட்டுற போது அப்படித்தான் பாராட்டணும். நாளைக்கு நம்முடைய சிநேகன் அவர்களே ஒரு நல்ல விஷயத்தில் மிகப்பெரிய காவியங்கள் ஐயா அவர்களை பற்றி படைத்து வைப்பாரையானால் அது வரலாற்று சிறப்பு மக்களாக இருக்கும். எப்படி இருக்கலாம்? ஒரு பாட்டில் சொல்றாருங்க கம்பர், தனிப்பாடலில் வருது. ஒரு எருமை மாடு குளிக்க போச்சான். எருமை மாடு குளிக்க போகுமான்லாம் கேட்கக்கூடாது, அது பாட்டுக்கு போகும். தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. இறங்கினோடனே அங்கே விரால் மீன் ஒடியாந்து ஒரு முட்டுச்சா மடுவில். உடனே அதுக்கு என்ன ஞாபகம், கண்ணு குட்டி தான் முட்டுதாக்குன்னு நினச்சி